ஹலோ, யாரு? தன்ராஜா? நான் தான் ராமசாமி பேசுறேன். ஹலோ, வெல்கம் டு வாங்க பேசலாம். இன்னைக்கு என்னோட கெஸ்ட் மை நெஃப்யூ ஹரிஷ். இன்னைக்கு நாம பேச போற படம் கோட். விஜய் நடிச்ச கோட் படம். ஹலோ ஹரிஷ். Thanks for having me back. ஓகே, awesome. ஸோ இப்போ நான் நீ போய் தான் இப்போ இந்த கோட் படம் பாட்டு வந்தோம். ஸோ கோட் படம் பாட்டு வந்து உன்னோட இது என்ன ஓவரால் இம்ப்ரெஷன் என்ன? Overall, it's full and full Vijay கரிஷ்மா மூவி தான். அவரோட ஃபுல் அண்ட் ஃபுல் மூவி தான். விஜய் ஃபேன்ஸ்க்கு பெரிய ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா ஐ லைக் இட். பட் ஒரு ஆசம் மூவின்னு சொல்ல முடியாது. இட்ஸ் ஒரு டீசென்ட் குட் மூவி. ஒன் டைம் போய் பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸாகவும் ஜென்ரல் ஆடியன்ஸாகவும் ஒரு டைம் போய் பார்க்கலாம். அது ரொம்ப முக்கியம். அதில் இப்போ ஒன் டைம் பார்க்கலாம். குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். இதுல எந்த ஒரு அசிங்கமான சீனும் கிடையாது, வல்கர் கிடையாது, வயலன்ஸ் கூட கிடையாது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பெருசா வயலன்ஸ் ஒன்றும் கிடையாது. பட் இட்ஸ் a வெரி குட் மூவி. ஸோ லியோவோட பெட்டரா இருந்தது அவனுக்கு? இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் லியோ தான் எனக்கு பெஸ்ட். ஏன்னா பிகாஸ் ஸ்டோரி வைஸ் எனக்கு லோகேஷோட ஸ்டோரி எனக்கு பிடிச்சிருந்தது. பிகாஸ் ஆஃப் தெர் இஸ் லிங்கேஜ் டு எல்சியூ. அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரி வைஸ், அவங்க பிளாட் வைஸ், எனக்கு என்னமோ அந்த கேரக்டர் பிடிச்சிருந்தது. அந்த லியோங்கிற கேரக்டர் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ ஐ வுட் கோ ஃபார் எனக்கு லியோவோட கோட்டு பிடிச்சது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி எனக்கு விஜய் படம்னா இப்படிதான் இருக்கணும். எனக்கு நான் ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஏன்னா எனக்குன்னு ஒரு விஜய் படம்னா எனக்குன்னு ஒரு இப்போ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு எனக்கு. ரைட், அங்க போயிட்டு நான் இந்த குறியீடு வச்சேன், அந்த குறியீடு வச்சேன், தலைமையில கிரீடம் வச்சேன், முள்ள வச்சேன், அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் அப்பெல்லாம் போயிட்டு யோசிக்கிறதுக்கு அப்ப கிட்ட முன்னாடி சொல்லிருக்கணும் ஃபர்ஸ்ட். ரைட், ஸோ நம்ம அப்படிதான் போறோம் நம்ம. ஸோ ஆடணும் விஜய். எல்லாருக்கும் இப்போ லியோவோட செகண்ட் ஹாஃப் பிடிக்கல. பட் இந்த படத்துல எல்லாரும் செகண்ட் ஹாஃப் தான் பிடிச்சிருந்தது. நிறைய பேருக்கு ரிவ்யூஸ்லாம் பார்த்தா எல்லாரும் செகண்ட் ஹாஃப் பிடிக்கல. எனக்கும் இந்த படத்துல செகண்ட் ஹாஃப் அவ்வளோ இப்போ இம்ப்ரெசிவா இல்லை எனக்கு. ஏன்னா அதுல அந்த ரெண்டு பாட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ராங் பிளேஸ் மாதிரி தோணுது எனக்கு. நல்ல ஒரு இன்டென்சிவ் சீன் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ரெண்டு பாட்டு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா. ரைட், அந்த அந்த மட்ட சாங்கும் ஏன்னு தெரியல, இந்த லவ் சாங் கூட எனக்கு இப்போ ஏன்னு தெரியல எனக்கு. அது எவ்வளவு ஒரு முக்கியமான சீன் அது. அந்த லவ் சாங் வர சீன் பாத்தீங்கன்னா ஒரு சம்பந்தமே இல்லாம இருக்கும். ரைட், அஃப்கோர்ஸ் இது எல்லாமே ஸ்பாய்லர்ஸ் தான். அப்போ இதை ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பாய்லர்ஸ் தான் நம்ம படம். ஏன்னா ஸ்பாய்லர் சொல்லாம படம் ரிவ்யூ பண்ண முடியாது. ஸோ இப்போ மட்ட சாங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கொலை நடந்திருக்கும். அது முடிஞ்சு அந்த ரொமான்ஸ் சாங் முடியும் போது ரொமான்ஸ் சாங் அது இது அதே மாதிரி இதுலயே அந்த ஒரு வில்லனை காப்பாத்தி கூட்டு வர்றாங்க. உடனே ஒரு பாட்டு அதுல. அது கொஞ்சம் பட் மற்றபடி ஓவராலா பாத்தீங்கன்னா இட்ஸ் லைக் வெரி குட் மூவி. மொக்க படம் கிடையாது. ஷூரா மொக்க படம் கிடையாது. ஒரு நல்ல படம் இருக்கு. ஆமா, ஒரு டீசென்டான மூவி. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த லைக் பையன் தப்பிச்சு போறது, அவன் பையனை கடத்திட்டு கொண்டு போய் ஒரு ஒரு சுச்சுவேஷன்ல அவனை விட்டுட்டு அவனை லைக் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணும்போது அந்த வில்லன் பிளே பண்ற ரோல்லாம் நல்லா இருந்தது. பட் ஆனா ஹீஸ் பீங் அன் ஏஜென்ட் இன் சாட்ஸ். அவனுக்கு தெரியும் ஸோ ஹி வுட் ஹவ் டன் மோஸ்ட்லி ரிசர்ச்ல. எடுத்தோடனே இதுதான் அவன் பையன், செத்து போனதுதான் அவன் பையன் அக்ரி பண்ணது எனக்கு என்னமோ. அப்படி பாக்குற நான் எப்படி பாக்குறேன்னா, பையனால ஒரு எமோஷனல் வந்துச்சு உனக்கு. ஒன்ஸ் அந்த ஒரு எமோஷனல் வந்துச்சாலே முடிஞ்சு போச்சு உனக்கு. லாஜிக் முடிஞ்சு போச்சு உனக்கு. அப்படிதான் நான் பாக்குறேன் நான். இன்னொன்னு, அந்த பையன் போயிட்டாங்கிற கில்ட் அவனுக்கு ஆல்ரெடி இருக்கு. அவனுக்கு அவன் தான் தொலைக்க விட்டான்ட்டு. அவன் தான் பையனை தொலைக்க விட்டாங்கிற ஒரு கில்ட் இருக்கு. பண்டாட்டி கூட பிரிஞ்சிருக்கான், அந்த ஒரு கில்ட் இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு அந்த சான்ஸ் கிடைச்சா போதுன்னு இருக்காங்க. அப்படிதான் நான் பாக்குறேன். அதில் அவனோட லாஜிக் எல்லாம் டோட்டலி அவுட். ஸோ இப்போ ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இப்ப சொன்னாரு. அது தெரிஞ்சுதான் தெரியல உனக்கு. பையனா வருது, செத்து போறது எல்லாமே ரியல் ஜீவன் கிடையாது, அது ஒரு க்ளோன் அப்படிங்கிறாங்க. அதை கண்டுபிடிச்சே நீ? க்ளோன் பட் இல்லையே. இல்ல, க்ளோன் எனக்கு அதான் சொல்லிக்காரன். இவருப்பா இப்ப வெங்கட் சொல்லிக்காரன் இன்டர்வியூல ரியல் ஜீவனை விஜய் பார்க்கவே இல்லை, வந்தது எல்லாமே ஒரு க்ளோன் அப்படின்னு. ஆரம்பத்துல இருந்து அந்த கடைசியில காட்டுறான்ல, லாஸ்ட்ல காட்டுறான்ல, அந்த கேமரா பார்த்து பேசுறான் பாரு, அவன் தான் ரியல் ஜீவன். அவன் தான் ரியல் ஜீவனா. அவன் தான் மல்டிபிள் க்ளோன்ஸ் கிரியேட் பண்ணி ஒருத்தர் அனுப்பிச்சிருக்கான். அந்த அனுப்பிச்சவன் தான் விஜய் பாக்குறான். விஜய் உண்மையான ஆளு அவன் பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு. அது எனக்கு கேட்டப்போ என்னடா அது
ஆமா அது கடைசி சீன் பார்த்தோன்னே எனக்கு புரிஞ்சிருச்சு. அது எனக்கு கெஸ் பண்ண முடிஞ்சது கடைசி சீன் பார்த்தோன்னே. பட் ஆனா க்ளோனா பண்ணும்போது சில கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் அப்படியே கேரி அவுட் ஆகும். மேபி அவங்க வந்து ஹி மைட் பி ஜீனியஸ். ஹி மைட் பி அதான் ஜீனியஸ். அதான் சொல்றாங்க, அவன் பயங்கர ஜீனியஸ் அவன். அதான் ஹீஸ் லைக் கிரியேட்டிங் மல்டிபிள் க்ளோன்ஸ், ம். ரைட்? மல்டிபிள் க்ளோன்ஸ் ஒன்று. பட் ம். எனக்கு என்ன ஷாக்காக இருந்ததுன்னா, அப்போ அந்த படம் வந்தது எல்லாமே க்ளோன்னா பெரிய வா, அது அது வந்து சரியாகவே அப்போனா வந்து அந்த டேரக்டர் இப்போ என்ன நினைச்சாரோ அதை ம். நம்ம கன்வே பண்ணல, ரைட்? ஆமா. அதான் உண்மையான லாஜிக்கா இருந்ததுன்னா, உண்மையா பொய்யா தெரியாது, பட் அவர் சொல்லியிருக்காரு. பட் அப்படிதான் இருந்ததுன்னா அந்த ஒரு ஐடியா வந்து நமக்கு கன்வே பண்ணல அவர். நமக்கு யாருக்கும் புரியல அப்போ. அது ஓகே. அப்பனா அது ஒரு பெரிய ஒரு டிராபேக் தான் நான் சொல்லுவேன் அதுல, அந்த இதுல. எனிவே, ம். பட் அது எனக்கு பிடிச்சது. அது அது எங்கர் விஜய் வாஸ் கைண்ட் ஆஃப் ஃபன் தோ, ரைட்? ஆமா. பட் எனக்கு என்னமோ கிராபிக்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இல்ல அப்ப பண்ணியிருக்கலாமோ? நம்ம ஊருக்கு அவ்வளவுதான் வரும். சொல்ற மாதிரி 10 ரூபாய்க்கு அவ்வளவுதான் வரும். அவ்வளவுதான் அவ்வளவுதான். See, they did something, right? இவ்வளவு பெரிய பட்ஜெட்ல பண்ணிருக்காங்க, அதுக்கு ஓகே. அதுக்கு ம். வந்து ஓகே. ஐ மீன் ஹாலிவுட்ல நம்ம எதிர்பார்க்க முடியாதுல்ல. பட் ஆமா. அவங்க இன்ஃபேக்ட் அவங்க லோலாங்கிறதா கொடுத்துருக்காங்க, எல்லையில தான் கொடுத்துருக்காங்க அது ஃபுல்லா. ம். பட் ஓகே, ஐ மீன் இட்ஸ் நாட் தட் நம்ம வந்து இப்ப பார்த்து நம்ம என்ன சொல்றது மூஞ்சி சுடிக்கிற மாதிரி கிடையாது கிராஃபிக்ஸ். இட் இஸ் ஓகே, டீசன்ட் கிராஃபிக்ஸ், அவ்வளவுதான். பெருசா ஒன்றும் இல்லை, இட்ஸ் ஓகே. நம்ம தமிழ் சினிமாக்கு இட் வாஸ் கைண்ட் ஆஃப் நைஸ். அந்த இது ஆமா. பிடிச்சதா உனக்கு? இப்ப இந்த இந்த, அந்த விஜயகாந்த் பிடிச்சதா உனக்கு? விஜயகாந்த் சீன் அது நல்லா இருந்தது. அதுவும் கொஞ்சம் ஐ திங்க் அவரோட பையன் நடிக்க வச்சிருந்தா கூட இட் would have மேக் சென்ஸ்ங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. Correct. பட் ஐ திங்க் இட்ஸ் தே டிட் அ பெட்டர் ஜாப். அது நல்லா இருந்தது. எனக்கு என்ன பிடிக்கலன்னா, ஃபேஸ் விஜயகாந்த் ஃபேஸ் தான் இருந்தது. அவர் அந்த விஜயகாந்த் சாரோட ஃபேஸ் தான் இருந்தது. பட் ஃபுல் பாடி வந்து விஜய் பாடி. விஜய் பாடி. ஆமா. என்டையர் பாடி லாங்குவேஜ் விஜய் பாடி லாங்குவேஜ். ஆனா ஃபேஸ் மட்டும் விஜயகாந்த் சார் ஃபேஸ். அது கொஞ்சம் ஒரு மாதிரி, அது கொஞ்சம் வீடா இருந்தது. அதுக்கு அவங்க அவங்க ஃபுல்லாவே இப்ப ஒரு இதா பண்ணிருக்கலாம், ரைட்? ஆமா. விஜயகாந்தோட சாரோட பையனை ஆக்ட் பண்ணி வச்சு அந்த ஆமா. ஃபேஸ் பண்ணிருக்கலாம், மேபி பண்ணிருக்கலாம். ம். அது கொஞ்சம் ஆமா. வீடா இருந்தது எனக்கு. ஏன்னா நம்ம பார்த்தோன்னே டக்குனு புரிஞ்சு போச்சு, இது வந்து அப்படி இல்லைன்ட்டு. ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. ஆமா. அது பட் கொஞ்சம் இதா அது சொன்ன மாதிரி சில ஸ்டோரி சீன்ஸ்லாம் வந்து எனக்கு என்னமோ பழைய விஜய் மூவி ஃபீல் தான் வந்துச்சு. நிறைய நிறைய எவ்வளோ ஆமா. ரெஃபரன்ஸ் படத்துல கில்லி ரெஃபரன்ஸ், திருமலை ரெஃபரன்ஸ், அதை சப்டைட்டிலே போடுறான். பாத்தியா? நீ பார்த்து நீங்க வச்சேன்னு தெரியல, கீழே சைடில் சப்டைட்டிலே போடுறான். ரெஃபரன்ஸ் டு ரஜினிகாந்த் மூவி, ரெஃபரன்ஸ் டு கமலஹாசன் மூவி, ரெஃபரன்ஸ் டு திருமலை, ரெஃபரன்ஸ் டு கில்லி, எல்லாம் கீழே போடுறான். அது ஓகே. அது யாருக்கு புரியும்னு தெரியல அது. பட் அது கேட்ட இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பட் ஸோதான் இப்போ இது கேமியோஸ் எப்படி இருந்தது உனக்கு? சிவகார்த்திகேயன் கேமியோ, த்ரிஷா கேமியோ, அதெல்லாம் எப்படி இருந்தது? எனக்கு வந்து சிவகார்த்திகேயன் கேமியோ வாஸ் ஓகே. பட் அவருக்கு அந்த கேமியோங்கிற அந்த சீன் வந்து இட் should பி worth it அந்த மாதிரி இல்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்படி தோணுச்சு. எல்லாரும் அதான் வந்து சிவகார்த்திகேயனுக்கு பயங்கர மைலேஜ் தராங்க எல்லாரும் அந்த சீன்னால இப்போ. ஓ ஓகே. ஏன்னா அவர் எனக்கு சொன்ன டயலாக் பார்த்தியா நீ? என்ன சொல்றாரு? நீங்க ஒரு முக்கியமான வேலைக்காக போறீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா, விஜய் அரசியலுக்கு போறாரு. நான் பாத்துக்கிறேன் சொல்றது தமிழ் மக்களை நான் பாத்துக்கிறேன், அதான் அதான் மீன் பண்றாரு. ஸோ விஜய் ஓ வந்து ஓகே. மறைமுகமா எனக்கு அப்புறம் நீதான்பான்னு சொல்லிட்டு போறாரு அப்படின்னு எல்லாரும். ஓ ஓகே. ம். மேபி இருக்கலாம். அதான் பட் அதான் அதான் மீனிங். ஆமா, அதனாலதான் இப்ப இப்ப டயலாக் வச்சாரு அப்படின்ட்டு, நீதான் பாத்துக்கணும் அப்படின்ட்டு. ஓகே. பட் இட்ஸ் a good மூவி ஆக்சுவலி. அது ஐ திங்க் அவரோட லைக் லுக், சிவகார்த்திகேயனோட லுக் எல்லாமே அமரன் படம் ஆமா, படம் அப்படியே அப்படிதான். வந்து அந்த லுக் தான் அப்படியே தான் கேரி அவுட் பண்ண ஸோ மாதிரி எனக்கு. இன்னொன்னு வந்து, பட் எனக்கு என்ன பொருள்னா, சிவா கண்ண பிடிக்க சிவாங்கிறாரு. விஜய்க்கு எப்படி தெரியும் அவர் பேர் சிவான்ட்டு, ரைட்? அப்பதான் ஆமா. எதாச்சும் மீட் பண்றாங்க பாத்ரூம்ல, அவட சீனா இது ஓகே. நேம் சிவா. ஸோ அதெல்லாம் 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 விட்றா விட்றா அப்படிதான். அந்த ஆமா. மாதிரிதான் அதெல்லாம் ப்ளூ கொஞ்சம் போஸ்ட் கூட காமிச்சிருப்பாங்களே அந்த இந்த படம் சிவகார்த்திகேயனோட அந்த இந்த படம் what is that அந்த அந்த வாய்ஸ் கேக்குமே, விஜய் சேதுபதி வாய்ஸ். ஓ ஆமாம், அது பார்த்தேன். அதுக்கு கடைசியில் இது அந்த ஆமா கடைசியில அந்த ப்ளூ பேர்ட்ஸ் வந்து என்னது அவனை முடிச்சிருவான் அப்படின்ற மாதிரி. பட் ஆமா. எனக்கு என்னன்னா, இந்த மோகன் சாருக்கு பதிலா வேற யாராவது போட்டுருக்கலாம் இல்லைன்னா, அது ஒட்டவே ஆமா. இல்லை, ரைட்? ஆமா, அது உண்மை எனக்கு அவ்வளோ தோணுச்சு. பெரிய பெரிய ஒரு மாஸ்டர் மைண்டு, அவ்வளோ பெரிய இதுக்கு ம். அது என்னமோ அது வேற யார் வேணா போட்டுருக்கலாம். ஆமா, that's true. நீ ஹிந்தில இருந்து ஒருத்தரை கூட்டு வந்திருக்கலாம், என்னமோ பண்ணிருக்கலாம். பட் அது ஒரு கிமிக் மாதிரி பண்ணிட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சு மோகன் வராரு மாதிரி பண்ணிட்டு, பட் அவருக்கு அந்த ஒரு வில்லங்கிற ஒரு ஃபேஸே எனக்கு வர மாட்டேங்குது. எனக்குலாம் பார்த்தா எனக்கு ஒரு எப்படா ஒரு மைக் எடுத்து படம் வந்து தோணுது எனக்கு.
எல்லாம் சரி சரி முதல்ல பாடுங்க எனக்கு அப்படிதான் தோணுது இருக்கு மோகன் ஆமா. பாக்குறேன். பிளஸ் கேரக்டரும் அவர் வந்து பெரிய இது ஏஜென்ட், அவர் வந்து ஏஜென்ட்டோட லீடு, அவர் இது மாதிரி இது துரோகம் பண்ணிட்டாரு அதெல்லாம் சொல்றாங்க. ஆனா பார்த்தா ஒண்ணுமே தெரியல துரோகம் அதான் பண்ண. அது ஒரு பெரிய டிராபேக் அது படத்துல, அது ஒரு பெரிய டிராபேக் அது ஹைலி. ஏன்னா இல்லைன்னா எனக்கு அப்படி ஐ டோன்ட் நோ. சரி நீ அப்படி பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல விஜய் காணாம போறாரு, ரைட்? இப்ப இந்த மோகன் கேரக்டர் வேணாம், சம்திங் தேட் ஹவ் டன், இது ஏதாவது பண்ணிருக்கலாம். பட் அது என்னமோ அது ஒட்டவே இல்லை. ஏன்னா நான் போய் நியாயமா பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பெரிய வில்லன்னா அவருக்கு ஒரு பயங்கர ஃபைட் இருக்கும். இது என்னாச்சுன்னா விஜய்க்கும் பையனுக்கு ஃபைட் வச்சிட்டாங்க கடைசியில, ஆமா. ரைட்? ஸோ அவ்வளோ பெரிய வில்லனா அவர் போட்டு மண்டல் அடிக்கிறாரு. பையன் அவளுக்கு தெரியல மண்டல் அடிக்கிறாரு. அதெல்லாம் கொஞ்சம் இதா இருந்தது. எனக்கு ஆக்டிங் சொல்லு. மேபி வந்து இப்போ அவர் வந்து மாட்டிக்கிட்டார்ல, இந்தியா வந்து மாட்டிக்கிட்டாரு. ம் ஸோ அப்போ வந்து க்ளோனை ஆக்சுவலி அப்போ அவருக்கும் தெரியாது இது க்ளோன் தான்ங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா வந்து அவர் பையன் தான் ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து எல்லாமே காமிச்சிட்டு இருப்பாங்க, அவரோட பையன் தான் நினைச்சு பேசிட்டு இருப்பாரு. ஸோ இது வந்து விஜய் சன்னோட மாஸ்டர் பிளானா கூட இருக்கலாம். ஸோ அதான் அப்போ அதான் சொல்லுவாரு, எல்லாமே தாட் தான் என்னோடது, ஃபுல் கிரியேஷன் எல்லாமே உன் பையன் தான் பண்றது, அவன் பெரிய ஜீனியஸ் அப்படின்னு சொல்லுவார்ல, மோகன் சொல்லுவார்ல, எல்லாம் ஆமா. பழி வாங்குறது தான் என் ஐடியா, மற்றபடி ஃபுல் எல்லாமே இப்போ பையன் பண்றது தான் அப்படின்ட்டு. பட் தெர் இஸ் நோ ஸ்ட்ராங் பேக்ரவுண்ட் ரீசன் எதனால வந்து எதனால பண்றான்னு இல்ல, இன்னொன்னு இவ்வளோ ஸ்மார்ட் ஆனதுக்கு என்ன காரணம்? அது ஏதாவது பண்ணிருக்கணும், நான் படிக்கிறேன்ப்பா ஏதாவது சொல்லிருக்கணும், நான் படிச்சு சம்திங் ஏன்னா நான் படிக்கிறேன் இது பட் ஆர் மேபி மோகனே ஒரு இப்போ பெரிய ஒரு சயின்டிஸ்ட் சொல்றாங்க மோகன், ரைட்? சயின்டிஸ்ட் அந்த ஒரு வெப்பன் கிரியேட் பண்ணாருன்னு சொல்றாங்க. ஸோ அந்த நாலேஜ் எல்லாம் பையனுக்கு கொடுத்தவரா இருக்குமோ யாரு கண்டா? ஸோ இருக்கலாம். அது இருக்கலாம். பிளஸ் வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா மேபி செகண்ட் பார்ட்ல வந்துட்டு they might bring in செகண்ட் பார்ட்டா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். இன்னைக்கு செகண்ட் பார்ட் அடுத்த படம் தானே கடைசி படம், விஜயோட அடுத்த படம் தானே கடைசி படம், அப்புறம் செகண்ட் பார்ட். ஓகே மேபி இருக்கலாம். I don't know, but இல்ல பட் ஐ ஸ்டில் திங்க் விஜய் வில் டூ மூவிஸ் நினைக்கிறேன். மேபி ஒரு 3-4 இயர்ஸ் கேப் விட்டுட்டு ஹில் கம் பேக் அண்ட் டூ மூவிஸ் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் ஃபுல்லாக தான் போக முடியாது. இப்போ ஒரு மேபி இப்போ நெக்ஸ்ட் இப்போ இந்த அரசியலில் போயிட்டு அவர் இப்போ 2027 எலெக்ஷன்ல பயங்கரமா அடி வேணும்னு வச்சுக்கோ, he might come back, we never know. ஆமா மேபி. ஏன்னா he still young. இன்னொரு அட்லீஸ்ட் ஒரு இப்போ ரஜினி சார் 74 லேக் பண்றாங்கன்னா விஜய் ஒன்லி 51 நினைக்கிறேன், 53 நினைக்கிறேன். 20 இயர்ஸ் ஆக்ட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, ரைட்? எவ்வளோ படம் ஆக்ட் பண்ணோம், லாங் டைம். அடணும் பார்ப்போம். அது ஒண்ணு இருக்கு. பிளஸ் அவரோட பையன் இப்ப டைரக்ட் பண்றதா, அவரை வச்சு டைரக்ட் பண்ண போறதா ஒரு நியூஸ் வந்து அது இல்ல நினைக்கிறேன். ஏன்னா இப்ப ரூமர் என்னன்னா பையனுக்கு அவருக்கு பேச்சுவார்த்தை இல்லை சொல்றாங்க இப்போ. அது ஒண்ணு, பையனுக்கு அவருக்கு பேச்சுவார்த்தை இல்லை, அதான் போயிட்டு உண்மையா பையன் அவனு கண்டா அதுல ரூமர் போயிட்டு இருக்கு. எனிவே இந்த படத்துல இதே எப்படி இருந்தது உனக்கு? மத்த இதெல்லாம் அந்த பிரசாந்த் கேரக்டர், பிரபுதேவா கேரக்டர் இதெல்லாம் எப்படி இருந்தது உனக்கு? எனக்கு வந்து ஆக்சுவலி பிரசாந்த் கேரக்டருக்கும் பிரபுதேவா கேரக்டருக்கும் நல்ல வெயிட்டேஜ் கொடுத்த மாதிரி தோணுச்சு. அஜ்மல் கேரக்டர் வந்து வெறும் சப்போர்ட்டிங், ஒரு சின்னதா ஒரு சும்மா அந்த சீன்ஸ்ல வந்து 4 பேர் இருக்கணுங்கிற மாதிரி காம்பேக்ட்ல காமிக்கிறதுக்கு ஒருத்தர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி அஜ்மல் would have guessed it. லைக் வந்து இப்போ வந்து அவங்க வந்து இந்த ஆள் வந்து மாலுக்கு போறான்னு தெரியும். ஸோ இவர் இப்படிதான் கார் ஓட்டுறாரு, இவரு விஜய் தான் போறாங்க. அப்ப எதர்ச்சியா அவனோட பையனை பார்க்கும்போது அவனுக்கு தெரிஞ்சு he would have guessed it. இவன் வீட்டுல தானே இருந்தான், இவன் நம்ம பேசும்போது எல்லாமே கவனிச்சுட்டு தானே இருந்தான், வைசி ஹியர் அப்படிங்கிற வரும்போது he would have guessed it. And he's a SATS actually, SATSல இருந்திருக்காரு. ஸோ ஹெவி எல்லாம் ஒத்துக்கிறேன். என்ன பாயிண்ட்னா அதே தானே, ஃப்ரெண்டோட பையன். ஆமா அது ஒரு ஷாக் இல்ல? நீ அவன் இப்ப ரைட், இப்ப நீ ஒரு சாதாரண ஒருத்தனை பார்க்கறதுக்கும் அவன் தெரிஞ்சவனை பார்க்கறதுக்கும் உனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஜெர்க் இருக்குல்ல உனக்கு, இவன் எங்க இருக்கான் அதெல்லாம் உனக்கு இப்ப இந்த கேல்குலேட் பண்றதுக்குள்ளேயே உனக்கு கொலை பண்ணிட்டாங்க அவனை. ஆமா பட் ஆனா அது வந்து இவரு நல்லா கெஸ் பண்ணாரு. who's that? அந்த பாஸ் ஜெயராமா அவருக்கு நல்லா கெஸ் பண்ணி கரெக்டா இது பண்ணாரு. சோ அந்த அளவுக்கு இவங்களும் திங்க் மேபி இருக்கலாம். இல்ல பட் அவர் என்ன கெஸ் பண்ணாரு? அவர் வந்து அந்த மோகன் சார் தான் கெஸ் பண்ணாரு. அவரு மேனன் என்ன உயிரோடு இருக்காரு, அப்ப இவன் ஏன் சொன்னான் அவன் இறந்துட்டான் அப்படிதான், அப்படிதான் அவர் யோசிச்சாரு அவரு. ஸோ எனிவே, ஸோ தட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். இது பாட்டெல்லாம் பிடிச்சதா படத்துல உனக்கு? மியூசிக் வைஸ் ஐ லைக் ஃபர்ஸ்ட் 2 சாங் நல்லா இருந்தது. மற்ற சாங் வாஸ் ஓகே பட் ஆனால் அது தேவை அந்த இடத்துல வந்து தேவையாங்கிறது வந்து எனக்கு தெரியல. பிகாஸ் அவங்க கொண்டு வந்ததை செலிப்ரேட் பண்றாங்கிற மாதிரி சாங் தான் அது.
ஸோ அது ஒன்று இருந்தது. ப்ளஸ் அந்த ஐ திங்க் டியூட் சாங்ஸ்லாம் கொஞ்சம் லார்ஜாக இருந்தது. அது ஒன்று தான். இது த்ரிஷாவோட இது டான்ஸ் பிடிச்சதா? இட் வாஸ் குட். எனக்கு எனக்கு வந்து சரியா பிடிக்கல. ஏன்னா கிளியர்லி ஷோ தட் த்ரிஷாக்கு வயசாயிடுச்சு. ஷீ இஸ் ஸ்லோவர் தென் விஜய். நல்லா தெரியுது, நீ டான்ஸ் ஆடும்போது பார்த்தாலே தெரியுது ஷீ இஸ் ஸ்டெப் ஸ்லோ தென் விஜய் அப்படின்ட்டு. அது பார்க்க கஷ்டமா தான். பட் எனிவே ஷீ லுக் வெரி பிரிட்டி. இது ரொம்ப ரொம்ப அழகா இருந்தாங்க. நல்லா வந்து ஒரு 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 இது ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட், அவ்வளவுதான். அப்படிதான் எடுத்துக்கணும். அது ஒரு அந்த கில்லியில பார்த்த மாதிரியே இது கில்லியில ஒரு ஆமா. 2-3 ஸ்டெப் எல்லாம் போட்டு பிடி கியூட். அது pretty cute. இது இப்ப இந்த படத்தை வந்து 3 hours 3 hours தெரிஞ்சுதான் உனக்கு? Too long ன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இவங்க இன்டர்மிஷன் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் லென்த்தியா நிறைய லைக் ஒரு போர் அடிச்ச மாதிரி, லைட்டா போர் அடிச்ச மாதிரி ஃபீல் ஆச்சு. செகண்ட் ஹாஃப் எல்லாரும் சொன்ன மாதிரி இட் வாஸ் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபாஸ்ட் பேஸ் தான், எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு நடக்குது. பட் ஆனா எனக்கு என்னமோ ஸ்டோரி வைஸ் வந்து கொஞ்சம் போர் அடிச்ச மாதிரி தோணுச்சு. செகண்ட் ஹாஃப் வாஸ் கொஞ்சம் லென்த்தியா இருந்தாலும் இட்ஸ் ஒர்த் இட். அந்த சீன்ஸ் எல்லாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவங்க இது பண்ணது எல்லாமே செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் மேக் சென்ஸ் அந்த மாதிரி இருந்தது அந்த இடத்துல. ஐ திங்க் அவங்க கடைசியா நீங்க சொன்ன மாதிரி செகண்ட் ஹாஃப் கடைசியில அந்த குளோனிங் சீன்லாம் காமிச்சது வந்து எனக்கு என்னமோ செகண்ட் பார்ட் லிங்க் பண்ற மாதிரி தான் தோணுச்சு. இருக்கலாம் மேபி. இது அது மீனாட்சி சாஸ்திரி, அந்த ஹீரோயின் மீனாட்சி சௌத்ரியோட சீன் பரவாயில்ல. அந்த பொண்ணு ஒரு சின்ன ஒரு ரோல்னா கூட ஒரு நல்ல ஒரு இம்பாக்ட்ஃபுல் ஒரு சீன் இருந்தது. அது பாராட்டலாம். லைலாக்கு ஒண்ணுமே கிடையாது. ஸ்னேகாக்கு பரவாயில்ல. ஷி ஹேட் சம் ஃபன் மூமெண்ட், சம் ஒரு சாங் வரல, இதெல்லாம் நல்லா இருந்தது. பிரேம்ஜிக்கும் பரவாயில்ல, ஒரு நல்ல ஸ்கோப் இருந்தது. பிரேம்ஜிக்கு பரவாயில்ல, நல்ல ஸ்கோப் தான் இது. அதே மாதிரி இப்ப இந்த வெங்கட் பிரபு டீம் ஃபுல்லா இருந்தாங்க. அத்தனை பேர் இருந்தாங்க படத்துல. எல்லாருக்கும் ஒரு அப்பப்போ ஒரு ஆப்டான ஒரு ரோல் கொடுத்து சமாளிச்சிட்டாங்க. பரவாயில்ல. அது வைபவுக்கும் நல்ல ரோல் இருந்தது. வைபவ் நல்ல ரோல். பரவாயில்ல, அதெல்லாம் நல்லதுதான். பட் யா ஓவராலா வந்து என்ன சொல்றது, அந்த சாட்ஸ் டீம்ல வந்து அஞ்சலி நாயர் அவங்களும் ப்ளே பண்ணிருக்காங்க. பார்வதி நாயர். ஆனா அவங்களுக்கு சுத்தமா ரோலே இல்ல. நான் இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்திருக்கேன் நினைச்சிட்டு அப்புறம் பார்த்தோம் பார்வதி நாயர் அப்படின்ட்டு. அது இது இருந்தது. பட் ஐ திங்க் ஓவராலா இட்ஸ் குட் மூவி. நான் வந்து 3 out of 5 கொடுப்பேன் இந்த படத்துக்கு. நீ எவ்வளவு கொடுப்ப? நானும் 3 out of 5 கொடுப்பேன். ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு இட்ஸ் a good movie, one time watchable. விஜய் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மேபி யூ கேன் யூ லைக் இட். ஏன்னா அந்த ஆஃப்டர் அ லாங் டைம் ஆக்சுவலி லியோக்கு அப்புறம் ஐ திங்க் இட்ஸ் லியோக்கு அப்புறம் ஒரு பண்ண இது அடுத்த மூவி இதுதான். பட் கன்சிக்யூட்டிவ் ஹிட்ஸ்ல வந்துட்டு ஒரு லியோஸ் டிஃப்ரெண்ட் ஜானர், இது ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர். ஜென்ரல் ஆடியன்ஸ் ஒரு ஆக்ஷன் அண்ட் ஃபேமிலி கடந்த ஒரு மூவி இது ஜானர். ஸோ அதுலேயும் கண்டினியூஸாக வந்து ஈவன் லைக் பிடிச்சிருக்க மாதிரி ஹிட் கொடுக்கறதுங்கிறது இட்ஸ் டிஃபிகல்ட். நான் அது வந்து இப்போ இருக்கிற ஆடியன்ஸ்க்கு இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் பிகாஸ் ஆஃப் தேர் அட்வான்ஸ் the way audience understand the story. வர ஸ்டோரி இது எல்லாமே மாறிடுச்சு. ஸோ அது பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இட்ஸ் a குட் மூவி. ஒரு ஃபேமிலி, நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் சரி, ஒன்றும் பெருசா நெகட்டிவா இல்லை. எந்த ஒரு சோஷியல் மெசேஜ் எதுவுமே கிடையாது, நெகட்டிவ் பாலிடிக்ஸ் கிடையாது, சோஷியல் மெசேஜ் கிடையாது. எந்த ஒரு யாரையும் வந்து புண்படுத்துற மாதிரி ஒரு சீன் நான் பார்க்கல படத்துல. சும்மா அந்த மீனாட்சி சௌத்ரியோட கழுத்து இருக்குது அது வந்து அதெல்லாம் இப்ப தமிழ் சினிமாவில் எவ்வளவு போயிடுச்சு. இப்போ இதெல்லாம் ஜுஜிபி, இதெல்லாம் வந்து கிண்டர் கார்டன் சமாச்சாரம் இதெல்லாம். பட் ஓவரால் ஐ திங்க் எக்ஸ்பெக்டேஷன் வச்சு போனோம்னா ஐ டோன்ட் திங்க் இட் வில் சாட்டிஸ்ஃபை as a general audience. பட் இட்ஸ் நார்மலா நீங்க ஒரு படம் பார்த்தா பிடிக்கும். இப்போ வந்து இப்போ தமிழ் சினிமாவில் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ வந்து நிறைய ஒரு இம்பாக்ட் மூமெண்ட்ஸ் சொல்றாங்க இப்போ படத்துல. ரைட், நான் வந்து மாஸ்டர் படம் எனக்கு பிடிச்சா கூட நான் எப்போ வந்து அந்த ஒரு ஃபைட் மட்டும் போய் பார்ப்பேன். நான் அந்த ஒரு ஜெயிலில் ஒரு ஃபைட் ஒன்று இருக்கும். விஜய் வந்து சோகமா அந்த அது செம்ம ஃபைட் பிளாக். அது மட்டும் நான் போய் பார்ப்பேன் நான். அதே மாதிரி இப்போ இந்த படத்துல என்ன போய் திரும்பி பார்க்கலாம்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு ஒன்றும் தோண மாட்டேங்குது. என்ன இதுக்கப்புறம் என்ன அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் கூட சொல்ல முடியாது. கிளைமேக்ஸ் ஃபைட் ஐ திங்க் அது ஒன்னு சொல்லணும்னு நினைச்சு. கிளைமேக்ஸ் ஃபைட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணிருக்கலாம். அது ஸ்டேடியம்ல கொண்டு போய் சென்னை சூப்பர் கிங்ஸ் இதெல்லாம் பண்ணி அது கொஞ்சம் லென்த்தி ஆகிட்டாங்க. அது நான் ரொம்ப அப்செட் பண்ண பாத்தியா. அது ஆக்சுவலி இப்ப ஒரு மேட்ச் பாக்குற மாதிரி இருந்தது எனக்கு.
அந்த ஆமா. ஃபுட்டேஜ் எல்லாம் அவனுக்கு எப்படிதான் பண்ணாங்கன்னு தெரியல எனக்கு. ரைட், ஃபுல் ஆமா. சிஎஸ்கே மேட்சே பார்க்குற மாதிரி இருந்தது. ஃபுல் அந்த கமெண்ட்ரி எல்லாம் வச்சு ஆமா. எப்படிதான் அந்த ரைட் ஆனாங்க தெரியல. ஃபுல் ஃபுட்டேஜுக்கு அவனுங்க பெரிய மேபி. விஷயம் இது. பரவாயில்ல, சான்ஸே இல்லை. அதெல்லாம் பண்ணிருந்தேன் ஆக்சுவலி. ஆனா அதுக்கு அந்த ட்ரிவாண்ட்ரம்ல போய் ஏன் எடுத்தாங்கன்னு தெரியல, அந்த ஒரு ஸ்டேடியம்ல போய். ஏன்னா பாதி பார்த்தா எல்லாமே கிரீன் ஸ்கிரீன் மாதிரி தான் இருந்தது. ரைட், ஆமா. முக்காவாசி எல்லாமே கிரீன் ஸ்கிரீன் எடுத்திருக்கான். அப்புறம் எதுக்கு போய் ட்ரிவாண்ட்ரம் போய் எடுத்தாங்கன்னு தெரியல எனக்கு. மேபி அந்த க்ரௌடுக்காகவோ நம்ம யாரு கண்டா அந்த க்ரௌடுக்காக இருக்கலாம் மேபி. ஏன்னா அந்த இருக்கலாம் மேபி. இப்ப அந்த இது பேர் என்ன, பிரேம்ஜியை சேஸ் பண்றது, உள்ளுக்குள்ள பைக் சேசிங், அதுக்காக எடுத்துக்கலாம் ட்ரிவாண்ட்ரம்ல போய் மேபி. மேபி இருக்கலாம். பட் ஆனா ட்ரிவாண்டம்ல பெரிய ஸ்டேடியம் இருக்கா? இருக்கு. ஓகே. அங்கதானே மீட் பண்ணார் ஃபேன்ஸ் எல்லாம் விஜய். அந்த ஆமா. வீடியோ அது பத்தியா நீ? பட் இது அதான். சென்னையில் நடந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. சென்னை இல்ல ஸ்டேடியம். சென்னையில பண்ண முடியும் சொல்றது. இப்ப அங்க போனாங்க அவங்க. ஓகே. சென்னையில பர்மிஷன் தர மாட்டேன்ட்டாங்க இப்போ. ஓ. அதனாலதான் ட்ரிவாண்ட்ரம்ல போய் நீ பாத்தியா என்ன ஒரு ஃபேன் ஃபாலோயிங் விஜய் கேரளால. பா, ஆமா. அது பார்த்தேன். அதெல்லாம் உண்மையிலேயே பெரிய விஷயம். ம். சான்ஸே இல்லை. அவ்வளவு பேர் வந்து நான் ஆமா. வந்து இவர் மலையாளம் கூட பேசுறாரு அவருக்கு வந்து நின்று பெரிய பெரிய சமாச்சாரம். ஆமா. இது லியோ அங்க செம ஹிட் அவங்களுக்கு அங்க. பெரிய சமாச்சாரம் அதான் சொல்றேனே. பட் அந்த லியோவோட ஹைப்புக்கு இந்த படம் வந்திருந்ததுன்னா பிச்சுட்டு போயிருக்கும். ரைட், இதே ம். இப்ப கோட்டை வந்து லியோல டைம்ல ரீச் பண்ணி லோகேஷ் டைரக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா படம் பிச்சுட்டு ஓடி இருக்கும். அது படம் 1000 கோடி ஷூரா அடிச்சிருக்கும். ஏன்னா அவ்வளவு ஹைப் அந்த படத்துக்கு. எல்லாரும் ஐயோ லோகேஷ் படம், விஜய் படம், இந்த படத்துக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. ஏன்னா அந்த ப்ரொடியூசரே சொல்லிட்டாரு அவர் கொஞ்சம் அடக்கித்தான் வாசிக்கிறோம் அப்படின்ட்டு இந்த படத்துக்கு. ஆமா. அதுக்கு இந்த படம் ஒர்க் படம் தான். ஆமா. பட் இது கொஞ்சம் காம்பேக்ட் மூவியா இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இங்கிலீஷ் மூவிஸ் வர மாதிரி காம்பேக்ட் மூவிஸா இருந்ததுன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். லைக் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிருக்கலாம். வில்லனுக்கு வெயிட் இல்லை. லைக் வந்து அவர் சன் தவிர அந்த மெயின் கேரக்டர் பிளே பண்ணதுக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு சொல்ல முடியாது. இந்த மெயினன் கூட டூப்ளிகேட்டா கூட இருக்கலாம். க்ளோனிங் கூட பண்ணிருக்கலாம். மேனன் டூப்ளிகேட் கிடையாது, இந்த பையன் தான் டூப்ளிகேட். அடடா என்ன சார் அப்புறம் மேனன் மீன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவ்வளவுதானே. அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான். அது என்ன ஆகுன்னு தெரியல. 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்னு ஒரிஜினல் விஜயே வரலாம் மேனனை காப்பாற்றுறதுக்கு. ஸோ மேபி செகண்ட் பார்ட் அப்படி போகலாம். அதுக்கப்புறம் ஓகே உண்மை தெரிய வரும் இதுதான் ஒரிஜினல் விஜய்ன்ட்டு. ஆர் மேனனே க்ளோனா கூட இருக்கலாம். ஸோ சொல்ல முடியாது. ஏன்னா விஜய் அவ்வளோ பிரில்லியன்ட்னால யோசிச்சிருப்பாரு எப்படி இருந்தாலும். பட் ஆனா அந்த எஃபர்ட் எடுத்திருக்கிறது வந்து அந்த ஷிப்பிங் யார்ட்ல எஃபர்ட் எடுத்தது வந்து எனக்கு என்னமோ மெயின் க்ளோன் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா உண்மை அப்படியே இல்லையே. அப்படா க்ளோன் இல்லைன்னு அர்த்தம் அப்போ. ரைட், அவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாத்துனா அப்ப க்ளோன் இல்லைன்னு அர்த்தம். ஆமா, க்ளோன் இல்லைன்னு தான் நானும் சொல்ல வரேன். அதுதான் எனக்கு தோணுது. பட் யா அது அப்போ அவருக்கு தெரியாமே இதெல்லாம் நடந்திருக்கு. there should be some reason behind. பட் ஆனா அந்த ஸ்ட்ராங் மோட்டிவேஷன் எதனால அவர் மாறினாருங்கிற மேபி அந்த 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 சைல்ட்ஹுட்ல இருந்த ட்ராமானால கூட he would have affected badly. அவங்க அப்பா தான் ரீசன்ங்கிற மாதிரி he would have turned him into a அவர் வந்து turned him into a negative person-ஆ மாத்திருக்கலாம். So you know he saw all those tragedy, right? அப்ப அம்மா வந்து he was struggling and he was fighting at the same time. He was trying to save the family. So அப்ப அந்த ரீசன்லாம் இருக்கும்போது first of all அவர் இதெல்லாம் பண்ணாம இருந்திருந்தா he wouldn't have gone through this trauma-ங்கிற மாதிரி கூட இருந்திருக்கலாம். மேபி என்னவோ. அதான் சொல்ல பாரு. இப்ப ரொம்ப திங்க் பண்றேன் பத்தி நம்ம அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நான். போனோமா பார்த்தோமா வந்தோமா அப்படிதான் நான் விஜய் படம் பாக்குறேன். இப்ப நம்ம கில்லி படம் பார்த்தோம். ரைட், ஏதாவது யோசிச்சுமா ஒன்னும் கிடையாது. ஒரு குறிய ஜாலி படம். அதை பார்த்தா நான் எதிர்பார்க்கணும் ஒன் மூவி. அப்ப அப்படிதான் இந்த கோட் இருந்திருக்கும். பட் இப்ப இந்த க்ளோன் கிளீனாலதான் இப்ப இந்த கன்ஃபியூஷன் ஆகுது. இப்போ எனிவே இதை பார்ப்போம். That's how the story is changing. Like they start making people to எக்ஸ்பெக்ட் மோர். அந்த கியூரியாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணி அடுத்த பாட்டு வரும்போது இன்னும் பெட்டர் ஆக்குறது தான். அந்த மாதிரி தான் இது. அடுத்த பாட்டுலாம் எனக்கு சான்ஸ் இல்லை. I don't think so. அடுத்த பாட்டு வரும் டவுட். மேபி வரலாம். மேபி ஒரு 5 years 6 years கழிச்சு வரலாம் பார்ட் 2. யாருக்குண்டா வீடியோ வந்து never know. மேபி. ஓகே, தேங்க் யூ ஹரிஷ். தேங்க் யூ. நம்ம நெக்ஸ்ட் வரைக்கும் போய் பார்ப்போம். ஓகேவா? கண்டிப்பா. ஹலோ, தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் ஹிட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் and keep watching. Thank you very much.